ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். மகாபெரிவா மகிமையில் இன்றைக்கி ஒரு அருமையான அற்புதம் சொல்லலான் இருக்கேன். இந்த சம்பவம் தேனம்பாக்கத்தில் நடந்தது. நடமாடும் தெய்வமான மகாபெரிவா அப்போது இங்குதான் முகாமிட்டிருந்தார். காலை மணி சுமார் 7:30 இருக்கும். தொண்டர்கள் எல்லாரும் ரொம்ப பரபரப்பாக காணப்பட்டார்கள். கிணற்றுக்கு அருகே அமர்ந்திருந்தார் பெரியவா. ஒரு தொண்டர் அவர்கிட்ட போய் மகானை நமஸ்கரித்தார். என்ன என்று ஜாடையால் கேட்டார் மகான். விடிகாத்தால 4 மணிலேருந்து 2 பேர் உங்கள் தரிசனத்துக்காக காத்துருக்கா, அப்பாவும் பிள்ளையும். பெரியவா உத்தரவு வேண்டும் என்றார் பவ்யமாக. வரச்சொல்லு என்றார் மகா பெரியவா. தந்தையும் மகனும் வந்தார்கள். பெரியவாளை நமஸ்கரித்தார்கள். எழுந்தவர்கள் கைகளை கூப்பிய வண்ணம் நின்றார்கள். அவர்களை நிமிர்ந்து பார்த்த பெரியவா கேட்ட முதல் கேள்வியே, 2 பேரும் காத்தால ஆகாரம் பண்ணியாச்சா? ஆச்சு பெரியவா என்று சொன்ன அந்த தந்தை, பெரியவா ஒரு முக்கியமான சமாச்சாரத்தை உங்ககிட்ட சொல்லலான்னு வந்திருக்கோம் என்று பேச்சை ஆரம்பிக்கும் போதே அவரும் மகனும் கண் கலங்க ஆரம்பித்தார்கள். இவர்களை அழைத்து வந்த தொண்டர் தந்தையை பார்த்து, வந்த விஷயத்தை கண் கலங்காம பெரியவா கிட்ட சொல்லுங்கோ என்றார். தந்தையும் மகனும் கண்களை துடைத்து கொண்டார்கள். பிறகு தந்தையே பேச ஆரம்பித்தார். பெரியவா, நாங்கள் ஹைதராபாத்லேருந்து வரோம். சமீபத்தில் என்னோட மனைவி காலம் ஆயிட்டா. எதிர்பாராத சோகம் இது. இவன் என்னோட பையன் நாராயணன். நாங்கள் 2 பேரும் நிலக்குலைஞ்சு போயிட்டோம். விதி விட்ட வழின்னு அவளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களெல்லாம் ஸ்ரத்தையாக செஞ்சு முடித்தோம். தீர்க்க சுமங்கலியாக போய் சேர்ந்துட்டா. காரியமெல்லாம் பூர்த்தியான பின் நேராக காஞ்சிபுரம் ஸ்ரீமடத்துக்கு வந்தோம். பெரியவா தேனம்பாக்கத்தில் முகாமில் இருக்காருன்னு எங்களை இங்கே அனுப்பிச்சா. விடிகாத்தாலேருந்து உங்கள் தரிசனத்துக்காக காத்துட்டு இருக்கோம். இப்படி சொன்னவர் கொஞ்சம் நிறுத்தினார். பெரியவா எதுவும் பேசலை. தந்தையே திரும்ப பேச துவங்கினார். பெரியவா, இதுக்கு மேலே வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தோணலை. அதனால் நாங்கள் 2 பேரும் இருக்கிற சொந்த பந்தம், சொத்து சுகம் எல்லாத்தையும் விட்டுட்டு மடத்திலேயே சன்னியாசியாக சேர்ந்துள்ளான்னு இருக்கோம். பெரியவா என்னென்ன உத்தரவு போடுறேளோ அதையெல்லாம் நானும் என் பிள்ளையும் நிறைவேற்ற காத்துன்னு இருக்கோம். என் கைவசம் இருக்கிற பணம், நகைங்க எல்லாத்தையும் ஒரு பையில் போட்டு கொண்டு வந்திருக்கேன். இதை அப்படியே மடத்துக்கு காணிக்கையாக கொடுத்துடுறோம் பெரியவா. இப்படி சொன்னார் அவர். பெரியவா சொல்ல போகும் பதிலுக்காக அவரது திருமுகத்தையே இருவரும் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒரு சில வினாடி இடைவெளிக்கு பின் பெரியவா பேசினார். ஏண்டா, உன்னோட காலத்தில் எல்லாத்தையும் நீ ஆண்டு அனுபவிச்சிட்ட. நீ வேணா சாமியார் ஆகணுன்னா ஆயிடு. உன் பிள்ளையாண்டான இந்த சின்ன வயசில் எதுக்கு சாமியாராக்கிற? அவனை சாமியாராக்க உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? மகா பெரியவாளின் அர்த்தமுள்ள இந்த கேள்வியை கேட்ட நாராயணனின் தந்தை தலை குனிந்தார். பெரியவாளின் நியாயமான இந்த கேள்விக்கு அவரால் பதில் சொல்ல முடியல. சரி, உனக்கு ஒரு வழி சொல்கிறேன். நாளைக்கு காத்தால நான் சொல்கிற இடத்துக்கு போ. அங்கே வெங்கட்ராமன்கிறவரை பாரு. இப்போ 2 பேரும் ஓய்வெடுங்கோ. நாளைக்கு விவரம் சொல்கிறேன். இப்படி சொன்னார் மகா பெரியவா. மகானுக்கு மீண்டும் நமஸ்காரம் செய்துவிட்டு நகர்ந்தார்கள். ஒரு தொண்டரை அவர்களுடன் அனுப்பி தேவையானவற்றை செய்து தருமாறு உத்தரவிட்டார் மகான். தந்தைக்கு இரவில் தூக்கமே வரல. மனைவியை இழந்த சோகம் ஒரு பக்கம் இருந்தாலும், யார் இந்த வெங்கட்ராமன், எங்கே இருக்கார், அவரை போய் நான் ஏன் பார்க்கணும் என்கிற கேள்விகள் எல்லாம் இவர் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தன. மறுநாள் பொழுது விடிந்தது. அதிகாலை வேளையிலேயே இருவரையும் கூப்பிட்டு அனுப்பினார் மகா பெரியவா. போனார்கள். மகானை நமஸ்கரித்தார்கள். பெரியவா சொன்னார், உன்னோட பிள்ளையாண்டான் நாராயணன் இங்கேயே இருக்கட்டும். இங்கேருந்து சித்தூருக்கு நீ மட்டும் புறப்பட்டு போ. அங்கே பிள்ளையார் கோவிலில் பூஜை பண்ணுற குருக்கள் பேர் வெங்கட்ராமன். அவா கிரகத்தை விசாரிச்சுட்டு போ. அவரோட பொண்ணு பத்மாவை உன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வை. எல்லாமும் சரியாயிடும். சித்தூர் வெங்கட்ராமநாத்துக்கு நீ போனாலே
எல்லா விவரமும் உனக்கு புரிய ஆரம்பிச்சிடும். நாராயணனின் தந்தைக்கு ஆனந்த அதிர்ச்சி. இப்படி ஒரு கோணத்தில் அவர் சிந்தித்தே பார்க்கவில்லை. தன்னுடைய வாழ்க்கை அநேகமாக பூர்த்தியாகிவிட்டது. அதற்காக மகன் நாராயணனின் வாழ்க்கையை எதற்கு வீணடிக்க வேண்டும்? பெரியவாளின் அனுகிரகத்தோடு இந்த திருமணம் மட்டும் நடந்துவிட்டால் என்று யோசித்து பார்த்தார் நாராயணனின் தந்தை. இதை நினைத்து பார்ப்பதற்கே ஆனந்தமாக இருந்தது. எதற்காக பெரியவா காலை வேளையில் தன்னை சித்தூருக்கு போகச் சொல்கிறார், கோவில் குருக்களான வெங்கட்ராமனை பார்க்க சொல்கிறார், எல்லாமே மெல்ல மெல்ல புரிய ஆரம்பித்தது. பெரியவா எது சொன்னாலும் அதில் ஒரு காரணம் இருக்கும். அது கேட்பவருக்கு நிச்சயம் நன்மை தரக்கூடியதாகத்தான் இருக்கும். நாராயணனின் தந்தைக்கு இது புரியாமல் இல்லை. பெரியவாளை மீண்டும் நமஸ்கரித்தார். மகன் நாராயணனிடம் சொல்லிவிட்டு இவர் மட்டும் புறப்பட்டார். காஞ்சிபுரத்திலிருந்து பேருந்து பிடித்து சித்தூருக்கு வந்து சேர்ந்தார். இதே நேரம் பெரியவாளின் திருவிளையாடல் சித்தூர் வெங்கட்ராமன் வீட்டிலும் எதிரொலித்தது. அங்கு என்ன நடக்கிறது என்று பார்க்கலாமா? வெங்கட்ராமன் இல்லத்தில் அவருடைய ஒரே மகள் பத்மா அதிகாலை எழுந்ததிலிருந்து பரபரப்பாகவே இருந்தாள். பத்மாவின் அம்மாவே இதை பார்த்துவிட்டு, இன்னைக்கு என்னடி ஆச்சு உனக்கு என்று ஆச்சரியமாக கேட்டாள். அம்மா அம்மா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்டி? சொன்னா தானே தெரியும். அம்மா, எனக்கு கல்யாணம் ஆக போகிறது. சொல்லும்போதே பத்மாவின் முகத்தில் ஒரு சந்தோஷம். அதிர்ச்சியானாள் தாயார்காரி. பின்ன இருக்காதா? தங்கள் மகளுக்கு திருமணமாக போகிறது என்கிற தகவலை பெற்றோர்தானே தெரிவிப்பார்கள். மகளே சொல்கிறாள் என்றால் அது வில்லங்கம் தானே. என்னடி உளர்ற? ஆமாம்மா, எனக்கு கல்யாணமாக போகிறது. அதோ அந்த உம்மாச்சி தாத்தா தான் எனக்கு சொன்னார் என்று சுவரில் மாட்டப்பட்டிருந்த மகாபெரிவா படத்தை காட்டி சொன்னாள். தாயாரின் அதிர்ச்சி இப்போது ஆச்சரியமாக மாறியது. புரியும்படியா சொல்லுடி. அந்த உம்மாச்சி தாத்தா நேற்று ராத்திரி என் கனவுல வந்தார். என்னை பார்த்து சிரிச்சார். பிறகு நாளைக்கு உங்க ஆத்துக்கு ஒரு மாமா வருவார், என்னோட பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்பார். எதுவும் யோசிக்காம சரின்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னார்மா. அடி போடி, கையில் குண்டுமணி தங்கம் கூட இல்லை, இதில் கல்யாணமா? உன் கனவுல வந்த அதே உம்மாச்சி தாத்தா கிட்ட தான் தினமும் உன் கல்யாணத்துக்காக வேண்டிக்கிறேன். பார்க்கலாம், ஏதாவது நல்லது நடந்தால் சரிதான். நமக்கும் அவர் நல்லது பண்ணுவர். தாயார்காரி அடுத்த வேலையை பார்க்க போய்விட்டார். மாலை 4 மணி இருக்கும். அப்போதுதான் வெங்கட்ராமன் வீட்டுக்குள் நுழைந்தார் நாராயணனின் தந்தை. உள்ளே காலடி எடுத்து வைக்கிற போது வீட்டில் யாரும் தென்படவில்லை. மெல்ல சத்தம் எழுப்பினார். வெங்கட்ராமன் இருக்காரா? அவரை பார்க்க வந்திருக்கேன் என்று வீட்டின் உள்பக்கம் இடமும் வலமும் பார்த்து குரல் கொடுத்தார். பத்மாவின் தாயார் வெங்கட்ராமனின் மனைவி அப்போது அடுக்கலையில் இருந்தார். மெல்ல அங்கிருந்து தலையை மட்டும் நீட்டி எட்டி பார்த்து, யார் அது என்று கேட்டார். வெங்கட்ராமனை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். கோவிலுக்கு போனேன், அவர் வீட்டுக்கு புறப்பட்டதாக சொன்னார்கள். தாயார் வெளியே வந்தார். ஒரு ஜோல்னா பையை தோளில் மாட்டிக்கொண்டு கையில் ஒரு சின்ன பெட்டியும் வைத்துக்கொண்டு நின்றிருந்த நாராயணனின் தந்தையை பார்த்தார். நீங்க யாருன்னு தெரியலையே. அவர் இப்பதான் கடத்தெருவுக்கு புறப்பட்டு போனார். இதோ வந்துருவார். அது வரைக்கும் இந்த திண்ணையில் உட்காந்துக்குங்கோ, வந்துருவார். இப்படி சொன்னார் பத்மாவின் தாயார். கணவரும் வீட்டில் இல்லாத போது முகம் தெரியாத நபரை உள்ளே அழைப்பது எப்போதுமே ஆபத்துதான். என்றாலும் விருந்தோம்பல் என்கிற ஒன்று இருக்கிறதல்லவா? மகள் பத்மாவை குரல் கொடுத்து அழைத்தாள். ஏண்டி பத்மா, எங்க இருக்க? வாசல் திண்ணையில ஒரு மாமா உட்கார்ந்துருக்கார். அவருக்கு முதல்ல குடிக்க ஜலம் கொண்டு கொடு. அவருக்கு காப்பி நான் கலந்துட்டு வரேன். பத்மாவின் தாயார் மீண்டும் அடுக்கலைக்குள் நுழைந்தார். ஒரு சொம்பில் ஜலம் எடுத்துக்கொண்டு வாசலுக்கு போனாள் பத்மா. இந்தாங்கோ என்று கொடுத்தாள். கையில் சொம்பை வாங்கிய நாராயணனின் தந்தை பத்மாவை ஏறிட்டு பார்த்தார். தன் மகனுக்கு ஏற்றவள்தான் என்று தீர்மானித்தார். அடுத்து கேள்விகளை வீசினார். என்னம்மா, நீ எத்தனாவது படிக்கிற? முதல் கேள்வி கேட்டதுமே பத்மா தன் சுய புராணத்தை முழுவதுமாக ஒப்புவிக்க ஆரம்பித்து விட்டாள். ஏதடா, யாரோ முகம் தெரியாத ஒருவரிடம் நமது பூர்வீக கதைகளை ஆதியோடு அந்தமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோமே என்று யோசிக்கவில்லை.
காரணம், மகா பெரியவாதான் கனவில் வந்து அறிவுறுத்தி இருக்கிறாரே. இவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது பத்மாவின் தாயார் வந்து, ஏண்டி வந்த மாமா கிட்ட லொடலொடன்னு ஏதாவது பேசிகிட்டே இருக்க, பேசுறதுக்கு யாராலும் ஒருத்தர் கிடைச்சா விடமாட்டியே நீ என்று செல்லமாக கடிந்து கொண்டே காப்பியை கொடுத்தார். பரவாயில்ல, இருக்கட்டும், குழந்தைய நன்னாதான் வளர்த்திருக்கேள், நன்னா பேசுறா என்ற நாராயணனின் தந்தை காப்பியை குடிக்க ஆரம்பித்தார். தன் குடும்பத்தை வம்சத்தை தழைக்கச் செய்ய போகிற மருமகள் பத்மாவை பூரிப்போடு பார்த்து கொண்டிருந்தார். பத்மாவும் அவரது தாயாரும் தந்த உபசரிப்பில் நெகிழ்ந்து போனார் நாராயணனின் தந்தை. இந்த நேரத்தில் வெளியே சென்றிருந்த பிள்ளையார் கோவில் குருக்கள் வெங்கட்ராமன், அதாவது பத்மாவின் தந்தையும் வந்துவிட்டார். மனைவியும் மகளும் வாசலில் நின்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வந்தவரோ காப்பி குடித்து கொண்டிருக்கிறார் என்று இதையெல்லாம் பார்த்துவிட்டு, ஏண்டி வந்த விருந்தினரை வீட்டு வாசல்ல உட்காத்தி வச்சு பேசின்னு இருக்கேளே, 2 பேரும், அவளை வீட்டுக்குள்ள கூப்பிடணும்னு தோணலையா? உரிமையோடு கேட்டார். இருவரும் பரஸ்பரம் புன்னகைத்து கொண்டனர். வாங்கோ உள்ள என்று வெங்கட்ராமன் உள்ளே அழைக்க எல்லோரும் வீட்டுக்குள் சென்றார்கள். நாராயணனின் தந்தையே முதலில் பேச ஆரம்பித்தார். தனது ஹைதராபாத் வாழ்க்கையில் இருந்து துவங்கி தற்போது பெரியவாளை தரிசிக்க தேனம்பாக்கம் வந்தது வரை சுருக்கமாக சொல்லி முடித்தார். பெரியவாதான் உங்கள் கிரகத்துக்கு என்ன அனுப்பிச்சிருக்கார். உங்கள் ஆத்து பொண்ணு பத்மாவை எங்காத்து மருமகளாக ஆக்கிக்க சொல்லி இருக்கார். அடுத்த வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு. பெரியவா சர்வேஸ்வர ஸ்வரூபமாக இருக்கிற தேனம்பாக்கத்திலேயே என் பிள்ளைக்கும் உங்கள் பொண்ணுக்கும் கல்யாணத்தை முடிச்சுடலாம். இப்படி பேசி கொண்டிருக்கும் போதே நாராயணன் தந்தையின் அருகே வெட்கத்தோடு வந்து நின்றாள் பத்மா. பத்மாவை ஏறிட்டு, சரி, என் பிள்ளை நாராயணனை கல்யாணம் பண்ணிக்கிறியா என்று கேட்டார் நாராயணனின் தந்தை. தன் தாய் தந்தையை பார்த்தாள் பத்மா. பிறகு, ஏமா, பெரியவா நேற்று ராத்திரி கனவுல வந்து சொன்னாரே, அவர்தான் இவரா என்று கேட்டுவிட்டு நாராயணன் தந்தைக்கு நமஸ்காரம் செய்தாள். மாமனாராயிற்றே. சித்தூர் பிள்ளையார் கோவில் குருக்கள் வெங்கட்ராமனுக்கும் அவரது மனைவிக்கும் மகள் பத்மாவுக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை. மாமா, நீங்கள் யாரு என்னன்னு தெரியல, மகா பெரியவா அனுப்பிச்சிருக்கான்னு சொன்னேன். அவர்தான் எங்களுக்கும் கண்கண்ட தெய்வம். என் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ண வேண்டியதுதான். ஆனால் ரொம்ப சாதாரணமான ஏழை குருக்கள் நான். கல்யாணம் பண்ணி கொடுக்குற அளவுக்கு இன்னும் வசதி எனக்கு வரல என்றார் வெங்கட்ராமன். உடனே நாராயணனின் தந்தை குறுக்கிட்டு பேசினார். இதோ பாருங்கோ, நான் இங்கே வந்ததிலிருந்து இப்போ பேசிட்டு இருக்கிறது வரை எதுவும் நானாக பேசலை. எல்லாம் பெரியவா சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிருக்கா. அவரோட உத்தரவை மாற்றவோ மறுக்கவோ உரிமை உங்களுக்கும் இல்லை, எனக்கும் இல்லை. அடுத்து வாழ்க்கையில் என்ன பண்ணுறதுன்னு தவிப்போடு இருந்தேன் நான். உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய வேலை வந்து பண்ண முடியாத பொருளாதார நிலை உங்களுக்கு. எதுவும் நினச்சிக்காதீங்கோ. இந்த பைய பிடிங்கோ. நாராயணனின் அம்மா, அதாவது என்னோட மனைவி போட்டுண்ட நகையெல்லாம் இருக்குது, தவிர பணமும் இருக்குது. இன்னும் 2 நாளில் பொண்ணு பத்மாவையும் கூட்டிண்டு உங்கள் சொந்த பந்தங்களோட நீங்கள் எல்லாரும் தேனம்பாக்கம் வந்துருங்கோ. நானும் என்னோட சொந்தக்காராளுக்கெல்லாம் தகவல் சொல்லணும், புறப்படுறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினார் நாராயணனின் தந்தை. திருமணம் நடக்க வேண்டிய வெள்ளிக்கிழமையும் வந்தது. 2 குடும்பத்து சொந்த பந்தங்களும் வந்தாயிற்று. கிணற்றுக்கு அந்த பக்கம் மகா பெரியவா அமர்ந்திருந்தார். நாராயணனும் பத்மாவும் எளிமையான மணமேடையில் அமர்ந்திருந்தார்கள். விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிலான சொந்தங்கள்தான். எனவே பெரியவாளின் எந்த ஒரு நித்திய காரியமும் பாதிக்காமல் திருமணம் அரங்கேறிக் கொண்டிருந்தது. முகூர்த்த நேரம் நெருங்குகிற வேளையில் திருமாங்கல்யம் வைக்கப்பட்டிருந்த மூங்கில் தட்டை பெரியவாளிடம் எடுத்து சென்று நீட்டினார் வைதிகர். தன் திரு கரங்களை அந்த மூங்கில் தட்டில் வைத்து ஆசிர்வதித்தார் நடமாடும் தெய்வம். பத்மாவின் கழுத்தில் தாலியை கட்டினாள் நாராயணன். 2 குடும்பத்தினரும் பரவசம் மேலோங்க அட்சதையை தூவி ஆசிர்வதித்தார்கள். இருந்த இடத்தில் இருந்தவாறே தம்பதியரை ஆசிர்வதித்தார் பெரியவா. மணமான மறுகணம் இருவரும் எழுந்து வந்து பெரியவாளை நமஸ்கரித்தார்கள். பத்மாவை பார்த்து, ஏண்டி அம்மா, அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம் கல்யாணத்துக்கு என்று குறும்பாக கேட்டார் மகா பெரியவா. என்ன பெரியவா, நீங்களே இப்படி கேட்குறேள்? நீங்கள் தானே என் கனவுல வந்து எல்லாத்தையும் சொன்னேள், அதுக்குள்ளே மறந்து போச்சா?
என்று ஒரு குழந்தைத்தனமான துடுக்குடன் கேட்டாள் பத்மா. சுற்றி இருந்த உறவினர்களே, என்ன பெரியவாளிடம் இப்படி உரிமையுடன் பேசுகிறாள் என்று ஆச்சரியப்பட்டு போனார்கள். ஆனால் பெரியவாளே சற்று உரிமை எடுத்துக்கொண்டு, ஆமா, நான் தானே உனக்கு சொன்னேன், பாரு, அதுக்குள்ள எல்லாம் மறந்து போயிடுத்து, எனக்கும் வயசாகிறதோ இல்லையோ என்றாரே பார்க்கணும். மணமக்கள் உட்பட சுற்றி இருந்த உறவினர்கள் அனைவரும் கொல்லென்று சிரித்து விட்டார்கள். சந்நியாசியாக ஆக வேண்டிய நாராயணன், திருமணமாவதற்கு பொருள் வசதி இல்லாமல் இருந்த பத்மா, இந்த இருவரையும் இணைத்து எப்படி பெரியவா ஒரு முடிச்சு போட்டிருக்கிறார் பார்த்தேளா? பெரியவாளின் திருவடிகளை சரணடைந்தால் என்றும் நலமே எல்லோருக்கும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். நமஸ்காரம்.